வெளிப்படுத்துவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 75வது குடியரசு தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் அரசு கட்டடங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மூவர்ண மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்தன. குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையில் சென்னை விமான நிலையம் முழுவதும் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரம்மியமாக காட்சியளித்தது. ஹைதராபாத்தில் உள்ள தெலுங்கானா அரசின் தலைமைச் செயலகம், ஆந்திர மாநிலம் அமராவதியில் உள்ள முதலமைச்சரின் இல்லம் முழுவதும் வண்ண விளக்குகளால் மிளிர்ந்தன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் போபால், மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா போன்ற நகரங்களில் முக்கிய அரசு அலுவலக கட்டடங்கள் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் செபி அலுவலகம், ரயில் நிலையம், விமான நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மின் ஒளியில் ஜொலித்த நிலையில் பந்த்ரா ஒர்லி கடற்பாலத்தில் லேசார் ஒளிக்காட்சி மூலம் மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களின் படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. ரியாசியில் உள்ள சலால் மின் நிலையம், லால் சவுக்கில் உள்ள மணிக்கூண்டு கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் வண்ண மின் விளக்கொளியில் ஜொலித்தன. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் உள்ளிட்ட 132 நபர்களுக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மற்றும் பிரபல நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உயரிய விருது அளித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நடிகர் சிரஞ்சீவி நன்றி தெரிவித்துள்ளார். ఈ ప్రతిష్టాత్మకమైనటువంటి పద్మ విభూషణ్ అవార్డుకి ఎంపిక చేసిన భారత ప్రభుత్వానికి, గౌరవ ప్రధాని శ్రీ నరేంద్ర మోడీ గారికి నా హృదయపూర్వక కృతజ్ఞతలు. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா, பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், பீகாரைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் பிந்தேஸ்வர் பதக் ஆகியோருக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதேபோன்று மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் உட்பட 17 பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஃபாத்திமா பிவி, பிரபல பின்னணி பாடகி உஷா உதுப் ஆகியோருக்கும் பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞரான 87 வயதான பத்ரப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தவிர ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா, நாகர்கோவிலைச் சேர்ந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஜோடி குரூஸ், மருத்துவத்துறை சேவைக்காக ஜி நாச்சியார், நாதஸ்வர வித்துவான் சேஷம்பட்டி சிவலிங்கம் உள்ளிட்ட 110 பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா, அந்தமானைச் சேர்ந்த இயற்கை விவசாயி கே செல்லம்மாள் ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலை காண்பித்து மக்களை திசை திருப்ப பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், பாஜகவுடன் இணைந்து மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருந்ததாக சாடினார். எடப்பாடி பழனிசாமியின் துரோகங்களை சிறுபான்மை மக்கள் மறக்க மாட்டார்கள் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரே நாள்ல யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு. ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதிநிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு. தமிழ் மொழியையும் புறக்கணிச்சு இந்தி திணிப்புக்கு உதவினாரு. அதனால்தான் மக்களால் தோற்கடிக்கவும் பட்டார். ஹிந்தி மொழியை திணிப்பதற்கு காரணம் ஹிந்தி பேசும் மக்களை ஏமாற்றுவதற்குத்தான் என்று கூறிய முதலமைச்சர், இந்தியா கூட்டணியின் வெற்றியில்தான் இந்தியாவின் எதிர்காலம் உள்ளதாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுகிற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல 100 கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம். அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். அந்த மக்களை இப்போ ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பார்க்கறாங்க. மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை. இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது, அதுதான் உண்மை. இதேபோல சென்னை அடுத்த பல்லாவரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக இருக்கும் வரை ஹிந்தியை திணிக்க முடியாது என்றார். வரும் மக்களவை தேர்தல் முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த தேர்தல் எம்பி தேர்தல் இன்னும் ஒரு 55 நாட்கள் தான் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் அறிவிப்பு வந்துடும் சொல்றாங்க. எனவே மிக மிக முக்கியமான தேர்தல். நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெறும் நாடாளுமன்ற தேர்தல்னு எம்பி தேர்தல் தான், பிரதமர் தேர்தல் தான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலுடைய வெற்றி அடுத்த 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். இசைஞானியின் மகளாக பிறந்து இசை உலகில் தடம் பதித்து மறைந்துள்ள பிரபல பின்னணி